தமிழக அரசியல் களம் சூடு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. 2026 தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்கு. கூட்டணி குறித்த நிறைய தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு கட்சிகள் குறித்தும் நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டை விட்டு இந்தியாவை விட்டு கொஞ்சம் யூஎஸ்ஏ போயிட்டு வருவோம். நியூயார்க் மேயர் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காரு இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஜோரன் மம்தானி. அவர் வெற்றி பெற்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் பேசிய விஷயங்கள் இன்னும் பரபரப்பாக அனலை கலப்புது அரசியல்ல. என்ன அப்படின்னா, மோடியை பத்தி நெகட்டிவாக பேசியிருக்காரு. எப்படி நெதன்யாவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரோ அதே போல ஒரு விஷயத்த, முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு விஷயத்த மோடியும் ஒரு காலத்துல பண்ணியிருக்காரு. அதாவது குஜராத் கலவரத்தை அவர் சொல்றாரு. அந்த கலவரத்துல நாங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றதையும் அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப், அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கு எதிராகவும் சில விஷயங்களை அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஜோரம் மம்தானி அவர்களுடைய அந்த வெற்றி மற்றும் அவருடைய ஸ்பீச் எப்படி பாக்குறீங்க? இப்போ ஜோரான் மம்தானியை பொறுத்தளவுல அவரோட வெற்றியை நம்ம பார்க்கும்போது அதுக்கு சில பாசிட்டிவ் சைட்ஸும் இருக்கு, சில நெகட்டிவ் சைட்ஸும் இருக்கு. ஒன்று, ரொம்ப யங்கான ஒரு லீடர், 34 இயர்ஸ்ல மேயர் ஆயிருக்கார். லாஸ்ட் டைம்ல இந்த மாதிரி 34 இயர்ஸ்ல ஒருத்தர் மேயர் ஆகிறாருன்னா அது நடந்து 100 இயர்ஸ் ஆச்சு. ஸோ 100 இயர்ஸ் கழிச்சு இப்போதான் நியூயார்க்ல அந்த விஷயம் நடந்திருக்கு. ரெண்டாவது, அவரு ஒரு முஸ்லீம். ஸோ ஃபர்ஸ்ட் முஸ்லீம் மேயர் நியூயார்க்கு. நியூயார்க்கை பொறுத்தளவுல நிறைய இமிகிரன்ஸ் இருக்கக்கூடிய சிட்டி. முஸ்லிம்ஸும் அங்கே நிறையா உண்டு. 9% முஸ்லீம். ஸோ அரௌண்ட் ஒரு 7-8 லேக் முஸ்லிம்ஸ் அங்கே வாழ்றாங்க. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் டைமா இஸ்லாமியர்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கிடைச்சிருக்கு. அதுவும் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயம்தான். முதல் சவுத் ஏஷியன் மேயரும் கூட நியூயார்க்ல, இந்திய வம்சாவளியை சேர்ந்தவரும் கூட. அப்புறம் ஆப்பிரிக்காவில் பிறந்திருக்காரு, உகாண்டாவில் பிறந்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவருக்கு பாசிட்டிவா இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப ட்ரம்ப்பும் வலதுசாரிகளும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நியூயார்க் மாதிரியான முக்கியமான சிட்டில ஒரு எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் லீடர் இப்ப பவருக்கு வராரு. இவர் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் தான். அதுல நமக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு, அதை செகண்ட் பேசுவோம். பட் இது ட்ரம்ப்புக்கும் ஒரு சின்ன ஒரு இண்டிகேஷன். நீங்க ரொம்ப அந்த சைடு போனீங்கன்னா வேற மாதிரியான ரியாக்ஷன் வரும், மக்கள் இந்த சைடு மொபைலைஸ் ஆயிடுவாங்க அப்படின்றதையும் அது காட்டுது. ட்ரம்ப் இன்ஃபேக்ட் மம்தானியை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாவும் புஷ் பண்ணார். மம்தானியை பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணாரு, கம்யூனிஸ்ட்னு சொன்னாரு, லுனட்டிக்னு சொன்னாரு, ஃபெடரல் ஃபண்ட்ஸ்லாம் அலோகேட் பண்ண மாட்டேன், ஒழுங்கா வரைமுறைக்கு உட்பட்டு செயல்படலைன்னா ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோன்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. பட் அதெல்லாம் தாண்டி மம்தானி ஜெயிக்கிறார். அப்புறம் அதுக்கு முன்னாடி இருந்த நியூயார்க் மேயரை பொறுத்தளவுல கோமோன்னு ஒருத்தர் இருந்தார். அவரு ஒன்று கரப்ட், ரெண்டாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அலிகேஷன்ஸும் அவர் மேல நிறைய இருக்கு. ஏறக்குறைய ஒரு டசனுக்கு மேல இருக்கு. ஸோ அந்த வகையில் அவருக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. அவரையும் வீழ்த்திருக்காரு. அவர் ஒரு மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் பொலிட்டிஷியன். ஸோ இவர் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லீடர். இப்போ சிக்கல் என்னன்னா, ஜோரான் மம்தானியை பொறுத்தளவுல ஒரு எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட், அவர் ஒரு கம்யூனிஸ்ட். அவர் அஃப்கோர்ஸ் அவரை கம்யூனிஸ்ட்னு சொல்லும்போது அவர் அதை ஏத்துக்கல. அவர் தன்னை ஒரு டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்டா அடையாளப்படுத்திக்கிறார். அங்க டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட் ஆஃப் அமெரிக்கான்னு ஒரு அமைப்பு இருக்கு. அது ஒரு பார்ட்டி இல்லை, அது ஒரு ஆர்கனைசேஷனா அங்க இருக்கு. ஸோ இப்ப ஜோரான் மம்தானிலாம் அந்த அமைப்பை சேர்ந்தவர். டெமோக்ராட்டிக் பார்ட்டிலையும் இருக்கார், அந்த அமைப்புலையும் இருக்கார். இப்ப கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்ப அலெக்சாண்ட்ரா ஒகாசியோ கார்டஸ்னு ஒரு ஃபேமஸான ஒரு லெப்டிஸ்ட் லீடர் அங்கே இருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா இதே டிஎஸ்ஏ அமைப்பை சேர்ந்தவங்க. பர்னி சாண்டர்ஸும் டிஎஸ்ஏ அமைப்போட நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். அப்புறம் இன்னொருத்தவங்க உண்டு, ஷமா ஸ்வான்ட்னு ஒருத்தங்க, சியேட்டில் சிட்டி கவுன்சில் மெம்பர். அவங்க இப்போ இல்லை, முன்னாடி அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த டிஎஸ்ஏ அமைப்பில் இருந்தாங்க. இப்போ அவங்க புதுசாக ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ரெவல்யூஷனரி சோஷியலிஸ்ட் ஏதோ ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஷமா ஸ்வான்ட் அந்த அம்மாவை மீட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது சென்னையில், 2010 அந்த காலகட்டத்தில். அப்போ அவங்க இவ்வளோ ஃபேமஸ் கிடையாது, அப்போ வாய்ப்பு கிடைச்சிது. அப்போயே ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு கேரக்டர் தான். ஸோ இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிஎஸ்ஏ அப்படின்ற அந்த சோஷியலிஸ்ட் பேக்ரவுண்ட்லேருந்து வரக்கூடிய ஆட்கள். இவங்களோட பொருளாதாரம் சார்ந்த பார்வைகள்லாம் இருக்குல்ல, அது கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும். இப்போ மம்தானியை எடுத்துக்கிட்டோம்னா அவரு நம்ம திராவிட மாடல் ஸ்டைலில் தான் பேசிகிட்டு இருப்பாரு. ஃப்ரீ பஸ்ஸு, அப்புறம் ரெண்டெல்லாம் நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். ஏன்னா நியூயார்க்கை பொறுத்தளவு ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு சிட்டி, அதனால ரெண்டெல்லாம் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ரெண்டெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணுறது. அப்புறம் கவர்மெண்ட்டே ரன் பண்ணக்கூடிய க்ரோசரி ஷாப்ஸ், மளிகை கடைகளெல்லாம் நாங்களே கவர்மெண்ட்டே ரன் பண்ணுவோம், சப்சிடி ப்ரைஸில் பொருட்களெல்லாம் கொடுப்போம். இந்த மாதிரியான கதைகளெல்லாம் சொல்கிறாங்க.
இங்கதான் சிக்கல் இருக்கு. இந்த மாதிரியான பாலிசிஸ் வந்து சாத்தியம் கிடையாது. சோசியலிஸ்டுகள் இந்த மாதிரியான கதையை அவங்க மக்கள்கிட்ட விற்கிறது கரெக்ட் கிடையாது. அன்பார்ச்சுனேட்லி 100 வருஷத்துக்கு மேல ஆயாச்சு இந்த மாதிரியான கதைகள் சொல்ல ஆரம்பிச்சு. இன்னைக்கும் இதே விஷயத்த திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. திரும்பவும் ஒர்க்கிங் கிளாஸ் இதை நம்பிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் சிக்கல். இப்ப அவர் என்ன சொல்றாரு, ஸ்டேட் ரன் க்ரோசரி ஸ்டோர்ஸ்லாம் நாங்கள் கொண்டு வர போறோம், கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல அந்த க்ரோசரி ஸ்டோர்ஸ்லாம் இருக்கும், அந்த மளிகை கடைகள்லாம் சீப்பான பொருட்கள் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அப்ப ஹூ பேஸ் ஃபார் இட்? யார் அதுக்கு பே பண்ண போறாங்க? அரசு தான். ஆமா, அரசுனா அப்ப டாக்ஸ் பேயர்ஸ் தான் அதை பேர் பண்ணணும். ஸோ அது சஸ்டைனபிளா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ சாதாரணமா நம்ம ஒரு மளிகை கடை நடத்துறோம்னா பெரிய மார்ஜின் இருக்காது அங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்குலாம். நீங்க நிறைய ப்ராடக்ட்ஸை விற்றாதான் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டை பார்க்க முடியும். ஒரு 30,000-40,000 ருபீஸ் கையில் அப்பதான் கடைசியில நிற்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்ப சப்சிடி கொடுக்குறீங்க, நீங்க 10 ரூபா பொருளை 6 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க, ஏற்கனவே மார்ஜின் அங்கே கிடையாது. 10 ரூபா பொருளை 6 ரூபாய்க்கு கொடுக்குறீங்கன்னா நஷ்டம் நிறைய வரும். அப்ப அரசு அதை பே பண்ணும். அதே மாதிரி இப்ப ரெண்ட் எல்லாம் நீங்க ஃப்ரீஸ் பண்றீங்க, யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம்? ஓனருக்கு நஷ்டம், டெனண்ட்டுக்கு அது லாபம். ஸோ ஒருத்தனுக்கு ஒரு லாபம் கிடைக்குதுன்னா இன்னொருத்தனுக்கு அதுல நஷ்டம் இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும். அப்ப ஓகே, டெனன்ட்ஸுக்கு நஷ்டம், அப்ப இன்கம் அவனுக்கு கம்மியாகுது, ஓனருக்கு இப்ப கம்மியாகுது. ஸோ அப்போ ஓனர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ரைட், நியூயார்க்ல புதுசா வீடு கட்டுறதுல பிரயோஜனம் இல்லை, ஏன்னா பெரிய இன்கம் இல்லை, ஏன்னா நீங்க ரெண்ட் எல்லாம் நீங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க. அப்ப அவன் என்ன யோசிப்பான்? புது வீடெல்லாம் கட்டுறதுக்கு தயங்குவான். நம்ம ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றது பிரயோஜனம் கிடையாது, வேற ஏதாவது செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைப்பான். ஸோ அப்ப என்ன ஆகும்? நியூயார்க்ல மக்களுக்கு தங்குறதுக்கு வீடுகள் இருக்காது. நீங்க ரேட் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிடுவீங்க, ஆனா புது புது வீடு வந்துகிட்டே இருக்கணும்ல. நியூயார்க்ல பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குல்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரொபோஷனலா நிறைய வீடுகளும் வரணும். அப்ப அதுக்கு ஒரு இன்சென்டிவ் வேணும். அப்ப ரெண்ட் இன்க்ரீஸ் ஆகணும் ப்ரொபோஷனலா. அதை நீங்க செயற்கையா ஃப்ரீஸ் பண்ணீங்கன்னா நேச்சுரலா வீடு கட்டுறதை நிப்பாட்டிடுவாங்க. அது கேஆஸ்ல போய் முடியும். அப்புறம் யூனிவர்சல் சைல்ட் கேர், அதுக்கும் பார்த்தோம்னா நிறைய செலவுகள்லாம் இருக்கு. கவர்மெண்ட் சைட்ல இருந்து நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ இதுக்கெல்லாம் காசு எங்கிருந்து வரும்? ரைட், கவர்மெண்ட் எல்லாத்தையும் பார்த்துக்கும்னு சொல்லியாச்சு. நம்ம சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் தான் பேர் பண்ணும். கவர்மெண்ட்டுக்கு எங்கிருந்து பணம் வரும்னு கேட்டா மம்தானி என்ன சொல்றாருன்னா, நாங்க கார்பரேட்ஸ்லாம் டாக்ஸ் பண்ணுவோம், 1 மில்லியனுக்கு மேல சம்பாதிக்கக்கூடியவங்களோட டாக்ஸ் எல்லாம் நாங்க இன்க்ரீஸ் பண்ண போறோம், கார்பரேட்ஸை டாக்ஸ் பண்ணுவோம்னு சொல்றாரு. இதே விஷயத்த தான் ஷமா ஸ்வான் சொன்னேன்ல, அவங்களும் இதே விஷயத்த முன்னாடி பேசியிருக்காங்க. அவங்க பார்த்தோம்னா அமேசான் டாக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை சொன்னாங்க. பெரிய பெரிய கார்பரேட்ஸ்லாம் நம்ம ஹெவியா டாக்ஸ் பண்ணுவோம். நீங்க கார்பரேட்ஸை டாக்ஸே பண்ண முடியாது. கார்பரேட்ஸை டாக்ஸ் பண்ண அவன் என்ன பண்ணுவான்? கார்பரேட்ஸை நீங்க ஒரு 2% எக்ஸ்ட்ரா டாக்ஸ் பண்றீங்க, அவன் என்ன பண்ணுவான்? ப்ராடக்ட்ஸோட ரேட்டை 2% ஏற்றிடுவான். கார்பரேட்ஸை நீங்க டாக்ஸே பண்ண முடியாது. அவனுக்கு ஒரு நஷ்டம் வருது, அந்த நஷ்டத்தை யாருக்கு பாஸ் பண்ணுவான்? கன்சியூமருக்கு பாஸ் பண்ணிடுவான் அவன். நீங்க கரண்ட் பில் ஏற்றினீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? அந்த ரேட்டையும் ப்ராடக்ட்ல ஆட் பண்ணிடுவான். கன்சியூமர் தலையில தான் போய் விழுமுது. ஸோ இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு அன்பார்ச்சுனேட்லி இந்த பொருளாதாரம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ற விஷயம் புரியாது. இப்போ மம்தானி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காருன்னா சின்ன வயசு தான், 34 இயர்ஸ் தான் அவருக்கு. ஸோ அவருக்கு சின்சியராகவே பொருளாதாரம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ற கான்செப்ட் அவருக்கு புரியல. இந்த கான்செப்ட் புரியாம இவங்க எதையாவது குண்டக்க மண்டக்க பண்றாங்கன்னா எங்க போய் நிற்பாங்க? கடைசியில சர்வாதிகாரத்துல தான் போய் நிற்பாங்க. என்ன நடக்குதுன்னு புரியாது. அப்புறம் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. நீங்க ஒன்ன டச் பண்ணீங்கன்னா இன்னொரு இடத்துல பிரச்சனை நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி நீங்க ரெண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணீங்கன்னா அது இன்னொரு பிரச்சனையில கொண்டு வந்து முடியும். அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த இடத்துலயும் கவர்மெண்ட் இன்டர்வீன் பண்ணும், அங்கேயும் நீங்க ஃபோர்ஸ் பண்ணுவீங்க. அப்புறம் அங்க ஃபோர்ஸ் பண்ணும்போது இன்னொரு இடத்துல இன்னொரு பிரச்சனை வெடிக்கும். ஸோ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும்போது நீங்க சர்வாதிகாரி ஆகி அப்புறம் ஒரு பாயிண்ட்ல எல்லாம் சேர்ந்து உங்களை தூக்கி வெளில எறிவாங்க. ஸ்டாலினுக்கு தான் நடந்த விஷயம் அதுதான். சோசியலிஸ்டுகளுக்கு அன்பார்ச்சுனேட்லி இயற்கையாவே எப்படி ஒரு எக்கானமி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்ற விஷயமே புரியாது. எனக்கு சில சோசியலிஸ்ட் நண்பர்கள்லாம் இருக்காங்க, அவங்க கொஞ்சம் அவங்களோட சேர்ந்து பிஸ்னஸ்லாம் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு இந்த கான்செப்டே புரியாது. நல்லா செலவு பண்ணி பண்ணும் அப்படிம்பாங்க. இங்க பாரு, நமக்கு 100 ரூபா மொத்தமா ரெவன்யூ வருதுன்னா நம்ம 50 ரூபா செலவு பண்ணலாம், மீதி நமக்கு காசு வரும். அவங்களுக்கு அந்த கான்செப்டே புரியாது. ஏன் 100 ரூபா செலவு பண்ணு அப்படிம்பாங்க. அப்ப நமக்கு என்னடா லாபம் வரும் அப்படின்னா அந்த வரவு செலவு இந்த கணக்குகள்லாம் அவங்களுக்கு புரியாது. இங்கேயும் அதே தான், மம்தானிக்கும் அந்த சிக்கல் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் கார்பரேட்ஸ் பே பண்ணுவாங்க அப்படின்னு அவரு நினைச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்போ நீங்க கார்பரேட்ஸ்லாம் டாக்ஸ் பண்ணீங்கன்னா ஒன்று அவன் அந்த பக்கம் தள்ளி விட்டுருவான், கன்சியூமர் தலையில அதை தள்ளிடுவான். ரெண்டாவது கார்பரேட்ஸோட ப்ராஃபிட்டே கம்மியாகுதுன்னு வச்சுப்போம். நீங்க 1 மில்லியனுக்கு மேல சம்பாதிக்கிறவனோட இன்கம்ல இருந்து நிறைய டாக்ஸை வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். அப்படியே ஆனாலும் என்ன ஆகும்னா, இப்ப பெரிய முதலாளிகளை நீங்க டாக்ஸ் பண்ணி அவங்களோட இன்கம் கம்மி பண்றீங்கன்னா ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்மியாகும். டுடேஸ் ப்ராஃபிட் பிகம்ஸ் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா?
இன்னைக்கு என்னோட லாபம் நாளைக்கு முதலீடா மாறும். என் கையில லாபம் இருந்தா நான் அதை முதலீடா மாத்திடுவேன். என் கையில பணம் கம்மியா இருந்தா முதலீடு கிடைக்காது. நீ இன்னைக்கு என் கையில இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் எடுத்து ஊருக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ற, ஃப்ரீயா பஸ்ஸு, யூனிவர்சல் சைல்ட் கேர், இந்த விஷயங்கள்லாம் எல்லாம் கொடுக்குறீங்க சீப் ரேட்ல. நாளைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வராது. நாளைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரலன்னா புது வேலைகள் கிரியேட் ஆகாது, வேலை வாய்ப்புகள் இருக்காது. அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு இன்னும் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகும், இன்னும் நிறைய பேர் நீங்க பார்க்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுவீங்க. ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள், புது புது சிக்கல்கள் வரும். அன்பார்ச்சுனேட்லி மம்தானியை பொறுத்தளவுல அந்த ரூட்ல தான் அவரு போறார். இது கரெக்டான ஒரு விஷயம் இல்லை. பட் மக்களை பொறுத்தளவுல மக்கள் இப்ப போல்ரைஸ் ஆயிட்டாங்க. ஒரு சைட்ல ட்ரம்ப் எக்ஸ்ட்ரீம் ரைட்டா போறாரு, இமிகிரன்ஸ்க்கு எதிராக செயல்படுறாரு. இதெல்லாம் நடக்கும்போது நியூயார்க் மாதிரியான ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டில அது ஆப்போசிட் ரியாக்ஷனை ஏற்படுத்துது. அங்கெல்லாம் கலவையா இருப்பாங்க. அங்க எல்லாம் கலவையா இருப்பாங்க. எல்லா சிட்டிஸ்லயும் அப்படிதானே இருப்பாங்க. சென்னையில அப்படிதானே இருக்காங்க, பெங்களூர்ல அப்படிதானே இருக்காங்க. ஸோ சிட்டிஸ்ல தான் நிறைய நீங்க சொன்ன மாதிரி கலவையா இருப்பாங்க, நிறைய மக்கள் இருப்பாங்க. அங்க இமிகிரன்ஸோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். நியூயார்க்ல அரௌண்ட் 40%, 30 to 40% அங்க இமிகிரன்ஸ் இருக்காங்க. அதுல அங்க இருக்கக்கூடிய ஓவரால் ஒர்க் ஃபோர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா 46% இமிகிரன்ஸ். ஸோ அப்ப என்ன ஆகுது, ட்ரம்ப் அங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இவங்களை இங்க பயங்காட்டுது. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் பக்கம் இவங்க எல்லாம் போய் கன்சாலிடேட் ஆகுறாங்க. அவங்கள பொறுத்தளவுல இவன் பண்ணுவானா பண்ண மாட்டானதான் தெரியாது. ரைட், அங்க ட்ரம்ப் நம்மளை உதைக்க ரெடி ஆகிறார். ஸோ இந்த பக்கம் போவோம். இவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இருக்கான். ட்ரம்ப்பை போல்டா சேலஞ்ச் பண்றான். மம்தானியை பொறுத்தளவு ட்ரம்ப் நல்லா போல்டா சேலஞ்ச் பண்றாரு. ட்ரம்ப்பை பார்த்து பயந்து ரிவர்ஸ்லாம் போகல, ட்ரம்ப் ரொம்ப அக்ரெசிவா அவர் சேலஞ்ச் பண்றாரு. ஸோ அந்த வகையில ட்ரம்ப்பை சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு லீடர் நமக்கு வேணும், ஒரு எக்ஸ்ட்ரீம் லீடர் வேணும். ஸோ அப்ப கோமோ மாதிரியான லீடருக்கு அதை செய்ய முடியாது, அவர் ட்ரெடிஷனல் பொலிட்டீஷியன். ஸோ ஒரு புது லீடர் கிட்ட போறாங்க. ஓவராலா இந்த தடவை நியூயார்க் மேயர் எலெக்ஷன்ஸை பொறுத்தளவுல ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓட் டர்ன் அவுட்டும்பாங்கல்ல, மக்கள் நிறைய பேர் ஓட் போட்டிருக்காங்க. அது காரணம் என்ன, ஃபியர் ஃபேக்டர். சும்மா இருக்கவனும் ஓட் போட்டிருக்காங்க, ஏன்னா அவனுக்கு பயம் இருக்கு. இந்த தடவை ஒபாமா ஃபர்ஸ்ட் டைமா பிரசிடென்ட் ஆகும்போது நிறைய பேர் ஓட் போட்டாங்க. அது காரணம் என்னன்னா அவரு ஃபர்ஸ்ட் பிளாக் பிரசிடென்ட். ஸோ அப்படி இருக்கும்போது சாதாரணமா இருக்கக்கூடிய கருப்பின மக்களும் வெளில ஓட் போட ஆரம்பிச்சாங்க, இவரை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக. இங்கேயும் அந்த மாதிரியான விஷயம் நடக்குது. ஸோ இந்த ட்ரம்போட ஓவரால் செயல்பாடுகள் நியூயார்க் மாதிரியான சில மெட்ரோபாலிட்டன்ல ஆப்போசிட் ரியாக்ஷனை கிரியேட் பண்ணுது. ஸோ அதனால மம்தானி அதை யூஸ் பண்ணி பவருக்கு வந்துட்டார். ஆனால் அவரால் பெருசாக எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எதுவுமே சாத்தியம் கிடையாது, அதை செய்ய முடியாது. அதுவும் அமெரிக்கா மாதிரியான நாட்டில், குறிப்பாக ட்ரம்ப் மாதிரியான ஒரு பிரசிடென்ட் அங்கே மேலே உட்கார்ந்துருக்கும் போது அவர் சொல்றது போல ஃபெடரல் ஃபண்ட்ஸ்லாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற பாயிண்ட் அவர் தெளிவாக சொல்லிட்டார். ஸோ மம்தானி பேசலாம், எல்லாம் பேசலாம், ஒரு சோஷியலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேசலாம், ப்ராக்டிக்கலாக எதுவும் செல்லுபடி ஆகாது. அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி, தமிழ்நாட்டில் அரசியல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. 2026 தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்கு. கூட்டணி குறித்த நிறைய பேச்சுக்களும் போயிட்டு இருக்கு. அது போக கட்சிகள் சம்பந்தப்பட்ட நிறைய செய்திகளும் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான செய்திகளை உடனுக்குடன் ஃபாலோ பண்ணணும்னா வேட்டி நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கோம். இப்போ அமெரிக்கா, நியூயார்க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகமான இந்தியர்களும் அங்கே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஐடி வேலை அப்படின்னு நிறைய வேலை செய்கிறாங்க. ஸோ இந்தியர்கள் அதிகமாக இருக்காங்க. அங்கே ட்ரம்ப்போடைய நடவடிக்கைகள் அப்படின்றது இந்தியாவுக்கு எதிராக இருக்கு. வரி போடுறாரு, ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கக்கூடாதுன்றாரு, அப்படியான நெருக்கடிலாம் கொடுக்குறாரு இந்தியாவுக்கு. மம்தானியோட ஸ்பீச், அவருடைய செயல்பாடுகள்லாம் பார்க்கும்பொழுது மோடிக்கு எதிராக இருக்கு. நெதன்யாகு மாதிரி செயல்படார் ஒரு காலத்துல மோடி அப்படின்றாரு. ட்ரம்ப்போட நடவடிக்கை இந்தியாவுக்கு எதிராக இருக்கு, மம்தானியோட நடவடிக்கை மோடிக்கு எதிராக இருக்கு. ஸோ அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய ஆதரவு இவங்கள யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? மம்தானியோட ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா அவரு எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட். ஸோ அந்த வகையில் வலதுசாரிகள் எல்லாத்தையுமே அவர் அட்டாக் தான் பண்ணுவார். மோடியா இருக்கலாம், ட்ரம்ப்பா இருக்கலாம், பெஞ்சமின் நெட்டன்யாகுவா இருக்கலாம், எல்லாத்தையுமே அவர் அப்போஸ் பண்ண தான் செய்வார். அந்த வகையில் அப்போஸும் பண்றாரு. ஈவன் இன்ஃபேக்ட் இந்த அங்கே நடக்கக்கூடிய இஸ்ரேல் பாலஸ்டைன் கான்ஃப்ளிக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் காசாவை சப்போர்ட் பண்றாரு, இஸ்ரேலை அவர் அப்போஸ் பண்றாரு. அது அவருக்கு நெகட்டிவா போகுன்ற மாதிரி கூட பார்க்கப்பட்டது. இப்ப நியூயார்க்ன்றது அமெரிக்காவோட பினான்சியல் கேபிட்டல். ஸோ நேச்சுரலாவே ஜூஸோட இன்ஃப்ளூயன்ஸ் நியூயார்க்ல அதிகமா இருக்கும். குறிப்பா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான பினான்சியல் கேபிட்டல்ஸ்ல, பினான்சியல் சென்டர்ஸ்ல ஜூஸோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஜூஸோட பாப்புலேஷன் அதிகமா இருக்கும். அவங்க பினான்சியலாவும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மம்தானி என்ன பண்றாரு, இஸ்ரேலுக்கு எதிரான ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுக்கிறார். ஸோ அப்போ நேச்சுரலா பணம் நிறைய கையில் வச்சிருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, மம்தானிக்கு எதிராக போவாங்க.
மம்தானி அதே மாதிரி கார்பரேட்ஸுக்கு எதிராகவும் போறாரு. ஸோ நேச்சுரலா பெரிய பெரிய கார்பரேட்ஸ் என்ன பண்ணுவாங்க, மம்தானிக்கு எதிராக போவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்குது. அவங்க ஒரு சைடுல நிறைய பணத்தை இறக்குறாங்க, இந்த எலெக்ஷன்ல நிறைய பணத்தை இறக்கி மம்தானியை காலி பண்ணு ட்ரை பண்றாங்க. மம்தானியை பொறுத்தளவுல ஒர்க்கிங் கிளாஸ் மக்கள் கேட்க விரும்புறது அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சீப்பா வீடுகள்லாம் தரேன், ரெண்ட் எல்லாம் நான் ஃப்ரீஸ் பண்ணிடுறேன், ஃப்ரீயா பஸ் உங்களுக்கு தரேன். ஆமா, ஆனா இது கேட்கறதுக்கு ஒர்க்கிங் கிளாஸ்க்கு நல்லா இருக்கும். ரைட், நம்ம வாங்குற அடிக்கு கேட்கும் போது இதமா இருக்குப்பா, அதோ சொல்லுப்பா அந்த மாதிரி 4 வார்த்தை ஆறுதலா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனால அவங்களும் இதை ஏத்துக்கிறாங்க. பட் மம்தானியை பொறுத்தளவு இவங்க எல்லாம் மீறி பவருக்கு வந்ததே பெரிய விஷயம். ஏன்னா நான் நியூயார்க்ல மிகப்பெரிய பண முதலைகள் இருப்பாங்க, ஏகப்பட்ட அழுத்தத்தை போடுவாங்க, அதெல்லாம் தாண்டி அவரு பவருக்கு வந்துட்டார். ஸோ அவரோட ஸ்டாண்ட் பார்த்தோம்னா வலதுசாரிகளுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட். இந்தியன்ஸ் அங்க எடுத்துக்கிட்டோம்னா நேச்சுரலா இந்தியன்ஸோட ஸ்டாண்ட் வந்து மம்தானியா தான் இருக்கும். ஏன்னா இந்தியன்ஸும் அங்க ஒர்க்கிங் கிளாஸ் தான். மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா அங்கே இமிகிரண்ட்ஸ் தான், நம்ம ஆளுங்க சாதாரண வேலைகள் பார்த்துட்டு இருப்பாங்க. ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கும் நிறைய அச்சங்கள்லாம் இருக்கும், நம்மளையும் டீபோர்ட் பண்ணிடுவாங்களோ, இல்லை நாளைக்கு நம்ம ஃபேமிலியை கூட்டு வரலாம்னு நினச்சிட்டு இருக்கோம், அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருமோ, நம்ம தம்பியை வர வைக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கோம், அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருமோ, இந்த மாதிரியான அச்சங்கள் இந்தியன்ஸுக்கும் இருக்கும். ஸோ நேச்சுரலாக அவங்க மம்தானி முஸ்லிமா ஹிந்துவான்னு பார்க்க மாட்டாங்க, மம்தானி மோடி சப்போர்ட்டரா இல்லையான்னு பார்க்க மாட்டாங்க. நம்ம இருப்ப நியூயார்க்லயும் அமெரிக்காலையும் தக்க வச்சுக்கணும், அதுக்கு நமக்கு மம்தானி மாதிரியான ஒரு பொலிட்டீஷியன் தேவை. ஸோ அதனாலதான் இமிகிரண்ட்ஸோட ஓட்ஸ் பார்த்தோம்னா பெரும்பாலும் அந்த சைட் போயிருக்கு, சாலிடா கன்சாலிடேட் ஆகி அந்த சைட் போயிருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி மம்தானி பவருக்கு வர்றார். இங்க சிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப சோசியலிஸ்டுகள்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்களே, இவங்களுக்கு எல்லாமே ஒரு விதமான ஒரு சர்வாதிகார பார்வை இருக்கும். எனக்கு புரிஞ்சுக்க முடியுது, இப்போ அவங்க பவருக்கு வராங்கன்னா அதுக்கான சூழல் இருக்கு, அதனாலதான் பவருக்கு வராங்கன்னா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் பொதுவாக சோசியலிஸ்டுகள்கிட்ட நிறைய பிரச்சனை இருக்கு. கடைசியில் அவங்க டிக்டேட்டர்ஷிப்ல தான் போய் நிற்பாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி டிஎஸ்ஐயோட ஃபுல் ஃபார்ம் என்ன, டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட் ஆஃப் அமெரிக்கா. ஏன் டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட் சொல்ல வேண்டிய தேவை என்ன, சோசியலிஸ்ட் சொல்லிக்கலாம்ல, அது என்ன டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட். ஸோ இப்போ மக்களுக்கு மேல நம்பிக்கை இல்லை, நீ ஒரு சர்வாதிகாரின்னு தான் மக்கள் பாக்குறாங்க. சோ அதனால நீங்க தெளிவுபடுத்துறீங்க, ஒருவேளை இங்க இல்ல நான் கொண்டு வருவோம்னு கூட சொல்லலாம்ல. அப்படி கிடையாது. எப்பவுமே இவங்க எப்படின்னா, தொடக்கத்துல ஒரு 120 இயர்ஸ்க்கு முன்னாடி இவங்க எல்லாமே சோசியலிஸ்டுகள் தான் தங்களை சொல்லிப்பாங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல், செகண்ட் இன்டர்நேஷனல், தேர்ட் இன்டர்நேஷனல் எல்லாம் இருக்கு. சோசியலிஸ்ட் இன்டர்நேஷனல் சொல்லுவாங்க, அது கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷனல், சோசியலிஸ்ட் இன்டர்நேஷனல் சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்ல பார்த்தோம்னா மார்க்ஸ் இருக்கும்போது ஒரு இன்டர்நேஷனல் ஃபார்ம் பண்ணாங்க, எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறது, மற்ற நாடுகள் இருக்கக்கூடிய சோசியலிஸ்ட் அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்க்கிறது. அப்பெல்லாம் எல்லாம் சோசியலிஸ்ட் தான் சொல்லிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த சோசியலிஸ்ட் அமைப்புகள் சரியா செயல்படலை, கரப்டா இருக்காங்க. ஸோ லெனின் என்ன பண்றாரு, ரீபிராண்ட் பண்றாரு, எல்லாம் கம்யூனிஸ்ட்னு சொல்லணும். அப்ப எல்லா கட்சிகளோட பேரும் கம்யூனிஸ்டா மாற்றப்படுது. ஸோ இந்த ரீபிராண்டிங் இருக்கு பாருங்க, பெரிய இவங்களோட குணத்துல ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது, ஆனா ஒரு ரீபிராண்டிங் ஒர்க் அங்க நடக்குது. சோசியலிசம் அப்படின்றது கம்யூனிசமா மாறுது. இப்ப மம்தானிய நீ ஒரு கம்யூனிஸ்ட் தானே அப்படின்னா, இல்ல நான் கம்யூனிஸ்ட் கிடையாது, நான் ஒரு சோசியலிஸ்ட். ஏன்னா கம்யூனிஸ்ட்ன்றது அதுக்குள்ள சர்வாதிகாரம் இருக்கு, கம்ப்ளீட் ஸ்டேட் கண்ட்ரோல், ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டேட் கண்ட்ரோல் பண்ணும். நாங்க அந்த மாதிரிலாம் விரும்பல, நாங்க டெமோக்ரஸி வழியா எல்லாம் பண்ண ட்ரை பண்றோம் அப்படின்றதான் மம்தானியோட ஸ்டாண்ட். ஆனா ஃப்ரீ அவுட் அவங்க அங்கதான் போய் நிற்பாங்க, கடைசியில சர்வாதிகாரத்தில் தான் போய் நிற்பாங்க. மக்களுக்கும் தெரியும் சோசியலிசம் வில் லீட் டு டிக்டேட்டர்ஷிப்ன்றது தெரியும். ஸோ அதனாலதான் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை ஆட் பண்றாங்க, டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட் ஆஃப் அமெரிக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆட் பண்றாங்க. பட் இவங்களுக்குள்ள இன்ஹரண்டா அந்த ஒரு சர்வாதிகாரம் இருக்கும். அதனாலதான் இவங்க ரெண்ட்டை நான் ஃப்ரீஸ் பண்ணுவேன்றாங்க, அது ஒரு கண்ட்ரோல் தானே. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க பண்ணுவாங்க. ஸோ நேச்சுரலா இக்கானமி நார்மலா ஒரு விதமா ஃபங்க்ஷன் ஆகும், அந்த ப்ராசஸை இவங்க ஆர்டிஃபிஷியலா கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்றாங்க. இன்னைக்கு பவர்ல அதனால குவைட்டா இருக்காங்க, கையில பவரை கொடுத்தா சேட்டையை பண்ணுவாங்க. அது போக இவங்களுக்கு பொருளாதாரம் குறித்த பார்வையும் கிடையாது. பொருளாதாரம் குறித்த பார்வை இருந்ததுன்னா இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. இப்ப சிலவங்க பார்த்தீங்கன்னா கிரிமினல்ஸா இருப்பானுங்க, அவனுக்கு பொருளாதாரம் குறித்த பார்வைலாம் இருக்கும். பட் மக்கள் கிட்ட வந்து அரசியல் பேசும்போது எது சொல்லுமோ அதுதான் பேசுவான். நம்ம பாட்டுக்கு உண்மையை பேசினா மக்கள் எவனும் ஏற்றுக்க மாட்டான். ஸோ மக்கள் கேட்க விரும்புறத பேசுவோம் அப்படின்னு பேசுவாங்க. பட் மம்தானி மாதிரியான ஆட்கள், அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா ஒகாசியோ கார்டஸ், அவங்கள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பெரிய எக்கானமி பத்திர புரிதல் கிடையாது. பேசிக்கா அவங்களோட தாட்டே இதுதான், அவங்களோட ஜென்ரல் செயல்பாடை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு அதிகாரத்தோட சண்டை போடணும் அப்படின்ற அந்த ஒரு வேகம்லாம் இருக்கும். பட் அவங்களுக்கு பெரிய இந்த பொருளாதாரம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எது ப்ராக்டிக்கல் எது இம்ப்ராக்டிக்கல், இந்த விஷயங்கள் அவங்களுக்கு கிடையாது. ஓகே, இப்போ உலகம் முழுக்கவே வந்து ரைட் விங் எமர்ஜ் ஆகுறாங்க. அது இந்தியாவா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், பிரிட்டனா இருக்கட்டும், எங்க வேணா வந்து ரைட் விங் எமர்ஜ் ஆகுறாங்க.
ஆனா கொஞ்சம் மாற்றா நியூயார்க்ல லெஃப்ட் வந்து ஆட்சி, அதாவது மேயரா ஆகுறாங்க. சார்லி கிரிக்லாம் கொல்லப்படுறாரு. ரொம்ப லெஃப்ட்டா போறாரு, ஆதரவு அதிகமாகுது, கொல்லப்படுறாரு, அந்த அளவுக்குலாம் போகுது. அந்த அளவுக்கு அவங்களுடைய எமர்ஜ் ஆகுது. ஆனா ஒரு பக்கம் லெஃப்ட் வெற்றி பெறுறாங்க. எப்படி நடக்குது இது? ஒருவேளை இது முடிஞ்சு இது ஆரம்பிக்குதா? எப்படி பார்க்குறீங்க? இல்ல அப்படி கிடையாது. இது ஒரு எக்ஸெப்ஷன் தான். நான் சொன்ன மாதிரி நியூயார்க் வந்து ஒரு பெரிய ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி. அங்க இமிகிரன்ஸோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். ஸோ ஓவராலா அமெரிக்கா ரைட் விங்கா போகும்போது நியூயார்க்ல லெஃப்ட் விங் போலரைசேஷன் நடக்குது. அதுக்கான காரணம் என்னன்னா, அதுக்கேற்ற மாதிரியான ஆட்கள் அங்க இருக்காங்க, நிறைய இமிகிரன்ஸ் அங்க இருக்காங்க. பிளஸ் அங்க இருக்கக்கூடிய நார்மல் மிடில் கிளாஸுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு காஸ்மோபாலிட்டன் பார்வை இருக்கும். ஒரு பெரிய ஒரு சிட்டில இருக்கும்போது சென்னைக்காரன் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஏத்துப்பான். சென்னையில் இருக்கக்கூடிய அப்பர் மிடில் கிளாஸா இருந்தாலுமே அவங்க எல்லாத்தையுமே ஏத்துப்பாங்க. எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஓப்பனா இருப்பாங்க. ரிலிஜன் சார்ந்த, காஸ்ட் சார்ந்த இந்த பார்வையெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் டவுன்ஸ்லயோ கிராமங்கள்லயோ இருக்கவங்களோட ஒப்பிடும்போது. ஏன்னா இங்க எல்லாரோடையும் சேர்ந்து அவங்க டிராவல் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும். நீங்க ஒரு கிராமத்துல இருக்கீங்கன்னா அவங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஒரே கம்யூனிட்டியா இருப்பாங்க, ஒரு ஏரியா ஃபுல்லா ஒரே மதமா இருக்கும், ஒரு 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 இன்கம் குரூப்ல இருந்து வரவங்களா இருப்பாங்க. ஆனா சிட்டின்னு அப்படி இருக்காது, நீங்க எல்லாரோடையும் சேர்ந்து இருக்க வேண்டியிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்களுமே ஓப்பன் ஆயிருவீங்க. எஸ்பெஷலி நீங்க சினி இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் போனீங்கன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுனா ரொம்ப ஓப்பனா இருப்பாங்கலாம். இந்த உள்ளுக்குள்ள இருக்குமா இருக்கும், ஆனா வெளியே பார்க்கும்போது இந்த சாதிய பாகுபாடுகள்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். வெளியே பார்க்கும்போது எல்லாமே ஒரு மாதிரி கச்சாமுச்சான சண்டை கிண்டெல்லாம் போட்டுட்டு எடுத்துட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ சிட்டிஸ்ல அதுக்கான சூழல் இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகுது, அங்க இமிகிரண்ட் பாப்புலேஷன் அதிகமா இருக்கு. ஒர்க் ஃபோர்ஸ்ல 46% இமிகிரண்ட்ஸா இருக்காங்க. ரெண்டாவது, ட்ரம்ப் இன்னொரு சைட்ல அவங்களுக்கு எதிரான ஒரு ஸ்ட்ராங்கான பாலிசியை கையில் எடுக்கிறார். அவரோட பாலிசிஸ் ஃபுல்லாவே ஆன்டி இமிகிரண்டா தான் இருக்கு. ஸோ அப்போ நேச்சுரலா இமிகிரண்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டுக்கு போறாங்க. அவரு எக்ஸ்ட்ரீம் ரைட்டுக்கு போகும்போது இவங்க எல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டுக்கு போறாங்க. நம்ம இன்ட்ரெஸ்ட்டை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் வேணும் அப்படின்றதுக்காக அந்த பக்கம் போறாங்க. ஸோ நான் எப்படி பாக்குறேன்னா, அவங்க இப்போ மம்தானியோட இந்த ஒரு நிறைய ரிஃபார்ம்ஸ்லாம் அவர் கொண்டு வருவேன்னு சொல்றாரு இல்லையா, அதெல்லாம் தாண்டி ட்ரம்ப்பை கவுண்டர் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் மம்தானி. அது போக அஃப்கோர்ஸ் இப்போ அவருக்கு ஓட் போடுறவங்க எல்லாமே சாதாரண மக்கள். அப்போ அவங்களுக்கு ஃப்ரீயாக பஸ் கிடைச்சா நல்லது, யூனிவர்சல் சைல்ட் கேர் அவங்களுக்கு நல்லது, ரெண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணால் நல்லது. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு இன்னொரு ஆடட் ஃபேக்டர்ஸ். இதெல்லாம் இது ஒன்றும் புதுசு கிடையாது. லெஃப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி புது புது போஸ்டர் பாய்ஸ் அப்பப்போ வருவாங்க. ஒகாசியோ கார்டஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல அவங்க பயங்கர கரிஸ்மேட்டிக்கா இருந்தாங்க, அவங்கள பயங்கரமா ஹைப் பண்ணாங்க. அப்புறம் பர்னி சாண்டர்ஸ் அப்பப்போ அவரும் ஃபேமஸா இருப்பாரு. ஷமா ஸ்வான் நான் சொன்னேன்ல, அவங்க கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க ஒரு பாயிண்ட்ல. அங்க அமெரிக்கால சாதியத்துக்கு எதிராக அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி அப்பப்ப இடதுசாரிகள் சில போஸ்டர் பாய்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. லேட்டஸ்ட் மம்தானியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நியூயார்க் மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஃபினான்ஷியல் கேபிட்டல்ல அவரு மேயரா இருக்காரு. இது சாதாரண விஷயம் இல்லை. இவங்கெல்லாம் பண்ணதை விட பெரிய விஷயத்த அவரு அச்சீவ் பண்ணியிருக்காரு. பட் இதை த்ரூ அவுட் அமெரிக்கா நீங்க பண்ண முடியாது. ஓகே, நியூயார்க் மாதிரியான சில பாக்கெட்ஸ்ல பண்ணலாம், மேபி வேற சில பாக்கெட்ஸ்லயும் பண்ணலாமா இருக்கும், சில அர்பன் பாக்கெட்ஸ்ல பண்ணலாமா இருக்கும். ஆனா ஓவரால் அமெரிக்கால இதை நீங்க பண்ண முடியாது. டெக்சஸ்ல போய் நீங்க பண்ண முடியாது. அங்க மெஜாரிட்டி வெள்ளைக்காரனா இருப்பான், கிறிஸ்டியன்ஸா இருப்பான். ஸோ அங்க இந்த அரசியல்லாம் செல்லுபடி ஆகாது. நியூயார்க்ல மட்டும்தான் இது ஒர்க் அவுட் ஆகும். எப்பவுமே நியூயார்க் ரொம்ப ப்ராக்ரெசிவா இருந்திருக்கு. ஸ்லேவரி இருக்கும்போது கூட பாத்தீங்கன்னா அப்ப என்ன ஆகும், சவுத்ல இருக்கக்கூடிய ஸ்லேவ்ஸ் என்ன பண்ணுவாங்க, தப்பிச்சு இங்க வந்துருவாங்க. சவுத்துல அடிமையா இருக்கணும், இங்க வந்தா ஃபேக்டரிஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அவன் தப்பிச்சு வரக்கூடிய இடம் எது, இங்க. ஸோ இங்க அவனுக்கு ஒரு நல்ல ஒரு சேஃப் ஹெவன் அவனுக்கு ஆமா இங்க கிடைக்கும். அது காரணம் நியூயார்க் அப்பவே வளர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஸ்லேவரி எல்லாம் உடையும் போதே நியூயார்க் வளர ஆரம்பிச்சிருச்சு. இண்டஸ்ட்ரியலைசேஷன்னா பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும், நிறைய ஒர்க்கர்ஸ் தேவைப்படுவாங்க. ஸோ அவங்களும் அதை என்கரேஜ் பண்றாங்க. அங்கிருந்து இங்க நிறைய பேர் வராங்கன்னா ரைட் நீ உள்ளவா சேர்த்துக்கலாம் உன்ன அப்படின்னு. ஸோ அதனால நியூயார்க்கை பொறுத்தளவு அந்த ஒர்க்கிங் கிளாஸ் கல்ச்சர் அங்க உண்டு. சாதாரண சாமானிய மக்களுக்கான ஸ்பேஸ் அங்க உண்டு. எல்லா தரப்பு மக்களும் அங்க இருப்பாங்க, இமிகிரண்ட்ஸ் எல்லாம் அங்க இருப்பாங்க. பட் இது எல்லா இடத்துக்கும் அப்ளை ஆகாது. இப்போ லெஃப்ட், எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் மேயர் ஆயிருக்காரு நியூயார்க்ல. ட்ரம்ப்பை வீழ்த்தி அடுத்தது ஒரு லெஃப்ட் வர வாய்ப்பு இருக்குமா? அதுக்கான ஒரு சாம்பிளா இதை எடுத்துக்கலாமா, இல்ல ரைட்டு தான் இனிமே அப்படின்றதான் மக்களுடைய சாய்ஸா இருக்குமா? எனக்கு என்ன தோணுதுன்னா, வலதுசாரிகள் பக்கம் தான் இனி ஓவராலா வேர்ல்டே போகும்னு நான் பாக்குறேன். நான் சொல்றது தமிழ்நாட்டில இருந்து, இந்தியால இருந்து,
யூரோப்ல இருந்து ஒட்டுமொத்த உலகமுமே வலதுசாரிகள் பக்கம்தான் இனி போகும் அப்படின்றதான் என்னோட பார்வை. இது ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரு நியூயார்க் அப்படின்ற ஒரு சிட்டில மட்டும் தான் அது நடந்திருக்கு. அங்க மட்டும்தான் நடப்பதற்கான வாய்ப்பும் இதுக்கு உண்டு. ஸோ அதனால இதை ஒரு ஜென்ரலான ஒரு ட்ரெண்டா பார்க்கல. ட்ரம்ப் பார்த்தோன்னா இதை சாதாரணமாக அவர் எடுத்துக்கல. அவரு டஃப்பாக தான் இருக்காரு மம்தானி கிட்ட. டஃப்பாக தான் அவங்களை டீல் பண்ணுன்றதையும் அவர் ஓப்பனாக சொல்றாரு. ஸோ அந்த வகையில் ட்ரம்ப்பும் இதை ஈஸியாக விட மாட்டார். ட்ரம்ப்புக்கும் தெரியும் நம்மளோட அதிகாரத்தை இவங்க சேலஞ்ச் பண்றாங்க. ட்ரெடிஷ்னலாகவே ட்ரம்ப் ஒரு பிஸ்னஸ் மேன் பிளஸ் ஒரு எக்ஸ்ட்ரீம் கன்சர்வேட்டிவ். ஸோ ட்ரம்ப்புக்கு சோசியலிஸ்டுகள் முன்வைக்கக்கூடிய அரசியலும் சரி, பொருளாதார கொள்கையும் சரி, ஒரு கல்ச்சரை முன் வைப்பாங்கல்ல, அது எதுவுமே ட்ரம்ப்புக்கு பிடிக்காது. ஸோ அதனால ட்ரம்ப்பும் அக்ரெசிவாக தான் டீல் பண்ண போறார். ஆஃப்லேட் நான் பார்த்தது என்னன்னா, அமெரிக்காவில் வலதுசாரிகள் இடதுசாரிகள் கொஞ்சம் டஃப்பாக தான் டீல் பண்றாங்க. ஸோ அந்த வகையில் மம்தானியையும் லூஸ்லலாம் விட மாட்டாங்க, டஃப்பாக தான் டீல் பண்ண போறாங்க. அஃப்கோர்ஸ் அவர் பெரிய டேலண்டடான லீடர் தான். மம்தானி ரொம்ப டேலண்டான ஆள் தான். அவரை பார்த்தாலே தெரியுது. அவருக்கு எக்கனாமிக்ஸ் சார்ந்த பார்வை எல்லாருக்கும் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஆனால் மக்கள் பற்றின புரிதல் இருக்கு. எதை பேசினா செல்லுன்றது தெரியுது. ஒபாமா மாதிரி கரிஸ்மேட்டிக்கா இருக்காரு. ஒபாமாட்ட அந்த ஸ்கில் உண்டு. ஒபாமா பார்த்தீங்கன்னா பெரிய டீப்பான விஷயம்லாம் பேசுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்காது. இப்போ ரொனால்டு ரேகன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொருளாதாரம் பாலிசிலாம் சார்ந்து நல்லா டீப்பாக பேசுவார். ஒபாமாவுக்கு அதெல்லாம் கிடையாது. ஆனால் சாதாரண மக்கள்கிட்ட இருந்து கைதட்டு வாங்குறது எப்படின்னு ஒபாமாவுக்கு தெரியும். நல்லா கான்ஃபிடென்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவார், பேசுவார். மம்தானிக்கும் அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு. நல்ல கான்ஃபிடென்ட்டான ஒரு இண்டிவிஜுவலாக மம்தானி இருக்கார். ஸோ டெஃபினட்டாக நல்ல ஒரு பெர்ஃபார்மர், நல்ல டேலண்டடான ஆள். ஆனால் அவருக்கு ஈஸியாலாம் விட மாட்டாங்க, டஃப்பாக பிடிச்சி நெருக்குவாங்க. ஸோ டஃப்பாக தான் இருக்க போகுது அவருக்கு. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.